Okay, so now this is this next question. Okay, so first question first understand பண்ணிக்கோங்க. So you have a computer that is going to process that has a 10 million instruction count. Okay, clock per instruction அதாவது ஒரு கிளாக்கு ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கிளாக்ஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா, கிளாக் ரேட் வந்து 4 GHz. கிளாக் ரேட் இஸ் 4 GHz. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் த மிப்ஸ் ரேட். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி மிப்ஸ் ரேட்டுக்கு தான் வந்து தெர் இஸ் ஒன் ஃபார்முலா. ஓகே, அது என்னன்னா, ஸோ எம்ஐபிஎஸ் கரெக்டாக மிப்ஸு. ஓகே, ஸோ மிப்ஸ் இஸ் நத்திங் பட் clock rate divided by CPI into 10 power 6. ஓகே, ஸோ இப்போ கிளாக் ரேட் அங்கே என்ன இருக்குது? கிளாக் ரேட் வந்து 4 GHz இல்லை, ஜிகானா 10 power 9. ஓகே, 4 GHz. கிளாக் பர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 10 power 6. அப்போ இங்கே மிப்ஸ் வந்து எவ்வளோ வரும்னா, ஸோ இது 4 into 10 power 3 வரும். கரெக்டாக 10 power 3 வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 4000. ஓகே, ஸோ திஸ் இஸ் எம்ஐபிஎஸ். இப்போ மிப்ஸ்ன்னு சொல்கிறேன். வாட் இஸ் மிப்ஸ்? ஏதாவது ஐடியா இருக்கா வாட் இஸ் மிப்ஸ்ன்னு? ஆக்சுவலி மிப்ஸ்னா என்னென்னா, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் அ கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ். எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இஃப் தே ஆஸ்க் டு டிஃபைன் மிப்ஸ், ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் மெட்ரிக் தட் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர் ஆஃப் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் அதாவது மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பர் செகண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ். Okay, so indicates how many millions. Okay, so it is going to indicate how many million instructions. Okay, million instructions. Okay, a processor, okay, can execute in 1 second. A processor can execute in 1 second. எத்தனை மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் இட் கேன் எக்ஸிக்யூட் இன் 1 செகண்ட். ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் வந்து கிளாக் ரேட் டிவைடட் பை சிபிஐ இன்ட்டு 10 power 6. ஓகே, 10 power 6. ஸோ இப்போ இங்கே என்னென்னா, இங்கே கொடுத்த கொஷனுக்கு இட் கேன் எக்ஸிக்யூட் 4000 million instructions. Okay, the அப்பனா like it can execute a very huge number of instructions in 1 second. Okay, so இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிஜிடி R4 R5 லூப். ஆக்சுவலி இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிஜிடினா என்னென்னு ஞாபகம் இருக்கா? பினா பிரான்ச் கரெக்டா, ஜிடினா கிரேட்டர் தென். ஓகே, ஓகே, ஸோ நம்ம லைக் அதோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். தேர் ஜஸ்ட் ஆஸ்கிங் வாட் த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம். கரெக்டாக, ஸோ இங்கே என்னென்னா பிஜிடி. ஓகே, ஓகே, ஸோ யூ ஹேவ் R4, R5, லூப். ஓகே, ஆக்சுவலி இந்த மாதிரி பிஜிடி கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மூணு ஆப்பரண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 2த்தை நம்ம கம்பேர் பண்ண வேண்டியிருக்கும். தேர்ட் ஒனுக்கு பிரான்ச் பண்ணணும். அதுதான் மீனிங். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்னன்னு சொல்கிறேன். இதோட மீனிங் வந்து யூ பிரான்ச் டு த லேபிள். ஓகே, தட் இஸ் நேம்டு லூப். ஓகே, பர்டிகுலராக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ப்ரோக்ராமில். இந்த பிஜிடி இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணணும்னா, இட் வில் செக் இஃப் R4 இஸ் கிரேட்டர் தேன் R5. R4 வந்து R5 விட கிரேட்டராக இருக்கான்னு பார்க்கும். கிரேட்டராக இருந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லூப்புன்னு ஒரு பிரான்ச் இருக்கும், அங்கே ஜம்ப் பண்ணிடும். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேருந்து இது கீழேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா, ஸோ தட் இஸ் த மீனிங். ஓகே, ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ this will branch to loop if R4 is greater than R5 or otherwise else. What if it's R4 is less than R5? Actually, it will or else it will continue sequentially. Okay, it will continue sequentially. புரிஞ்சாப்பா? ஸோ அதான்